ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பட்டாணி குருமாவும் சப்பாத்தியும் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு மசாலா பொருள்லாம் வறுக்கணும். மல்லி 1 ஸ்பூனு, மிளகு, ஜீரகம், சோம்பு, கசகசா எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூனு, மிளகாய் 4, பட்டை, கிராம்பு, இலை இது ஒன்று ஒன்று அவ்வளோதாங்க. வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கணுங்க. கொஞ்சம் 1 ஸ்பூனு எண்ணெயை ஊற்றுங்க. 4-5 வெங்காயம் போடுங்க. 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கணுன்னே இதுவும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கணுங்க. ரெண்டுமே சூடு ஆறினோன்னே அரைச்சி வைங்க. ரெண்டுமே சூடு ஆறினோன்னே அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போது வானலில் எண்ணெயை ஊற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. பட்டர் கூட போட்டுக்கலாங்க. 1 பட்டை, 1 கிராம்பு, 1 இலை, 4-5 வெங்காயம், சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு நல்லா வதக்கி கொடுங்க. இந்த அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை அதில் போட்டு வதக்கணுங்க. நல்லா வதக்கணுங்க. அரைச்சி வச்ச பவுடரு ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. நிறையா போடுங்க. 2 ஸ்பூன். காரம் கூட வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கணுங்க. வதக்கணுன்னே 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிங்க. நமக்கு லிக்யூடு வேணும் இல்லையா, அதனால் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கினோன்னே 2 கை நிறையா பட்டாணி அள்ளி போட்டாங்க. கழுவிட்டு போடுங்க. இதோட பன்னீர் கட் பண்ணி பட்டரில் வறுத்து போடலாங்க. நான் உருளைக்கிழங்கு 1 வேக வச்சுருந்தேன். அதை பேஸ்ட் மாரி அமுக்கி நசுக்கி போட்டாங்க. கிரேவி கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் உருளைக்கிழங்கு பிடிக்கலன்னா பன்னீர் போட்டுக்கோங்க, பட்டர் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சப்பாத்தி மாவு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாலேயே நான் பிசைஞ்சு வச்சுருந்தேன். கொஞ்சம் ஊறுனா நல்லாயிருக்கும். அதனால் ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா கையில் தடவி கொடுங்க. அதை 2ஆக மடக்குங்க. அந்த பக்கமும் 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி தடவி கொடுங்க. நல்லா 2 பக்கமும் எண்ணெயை தடவுனாதாங்க நல்லாயிருக்கும். அதை முக்கோணமாக மடிங்க. மடிச்சுட்டு திருப்பி தேய்ங்க. சப்பாத்தி ரவுண்டாக வராது, முக்கோணமாக தான் இருக்கும். இதில் லேயராக கிடைக்குங்க. நம்ம இதேமாரி பண்ணுறதுனால உள்ளே எண்ணெய் தடவிக்கிறதுனால ஒவ்வொரு பக்கமும் ஒட்டாமல் லேயராக கிடைக்கும். சப்பாத்தி கல்லில் போட்டு 2 பக்கம் திருப்பி போடுங்க. இதில் கூட நீங்கள் பட்டர் வேணால் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஆயிலே 1 ஸ்பூன் ஊற்றி திருப்பி போடலாங்க. நான் 2 சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பிச்சு காட்டுறேன் பாருங்களேன். பட்டாணி குருமாவுக்கும் சப்பாத்திக்கும் அருமையான இரவு நேர டிஃபனுங்க இது. சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருந்திருக்குன்னு. இதேமாரி சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். நிறையா சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.